ஹாய், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட பெரிதான கிருபை இந்த கால வேளை மறுபடி உங்களோட தேவ வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்த அந்த தேவாதி தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட பெரிதான கிருபை. நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கிறிஸ்துக்குள் நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், காலையில் எழுந்துட்டு ஆண்டவர் பாதத்தில் போயிட்டு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணீங்களா? ஒரு வேளை ஜெபம் பண்ணலைன்னா இந்த வார்த்தை கேட்டு பின்பாவது ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் நம்ம வாழ்க்கை மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. எஸ், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு, மனுஷனோட ஆவி கர்த்தர் தந்த ஒரு தீபமா. அந்த தீபம் எங்க இருக்கு? நம்ம உள்ளத்தில் இருக்கிற எல்லா உள்ளங்கள் அறிந்து ஆராய்ந்து பார்த்து அது என்ன இருக்கான்னு சொல்லி அது கரெக்டா நம்ம கூட பேசும். ஆமாங்க, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது எல்லா விற்றையும் உணர்த்துவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆமாங்க, எப்படி உணர்த்துவார்? பரிசுத்த ஆவியானவர் யார்? அவரு தான் வெளிச்சம். இந்த வேத வசனம் சொன்ன அந்த வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம செய்தது தப்பு, இது கெட்டது, இது நல்லது அப்படி சொல்லி பகுத்தறிவு ஆண்டவரோட வசனம் நம்ம பேசும். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்றோமே நினைச்சுங்க, யாரோ பார்த்து என்ன தீர்ப்பாங்களோ அப்படி சொல்லி பயந்து செய்யறது பார்க்கிலும் நம்ம இதையுமே முதலாவது அது குறித்து தீர்ப்பு உடனே நமக்கு உள்ளத்துல வந்துடும். ஆகையாலே அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ நீங்க எந்த விதத்துல நீங்க சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க அப்படியே போராடி கொண்டு இருக்கலாம் உங்க உள்ளத்துல. ஆனா ஆவியானவர் எதுக்கு அந்த போராட்டம் வருது தெரியுமா? அந்த தீபம் தான், அந்த வெளிச்சம் தான், அந்த தேவ வார்த்தை தான் உங்களுக்குள்ள போராடி கொண்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேலை கூட இது கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் இதுக்கு தான் ஜெபம் பண்றேன், ஆனா என்னால விட முடியல, என்னால அதுல இருந்து தப்பிக்கொள்ள முடியலன்னு சொல்லி நீ நினைச்சு கொண்டு இருக்கிறல்ல, ஆண்டவர் உன்னோட பேசுறார். தேவ பாதத்துல வாங்க. ஏன்னா நம்ம சுய பலத்துல எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஆனா தேவ பாதத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே நீரே இதுல வழிவாசல் திறந்து தாங்க, இந்த சிக்கல் இந்த இடுக்கண்கள் என்ன தப்புவீங்க அப்படி சொல்லி ஆண்டவர் இடத்துல நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்துவாருங்க. ஆமாங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல இருந்து அந்த தீபம் வச்சிருக்கிற எதுக்கானா நம்ம வாழ்க்கையை முற்றிலும் அவருக்காக ஒப்பு கொடுத்து நம்ம செயல்பட வேண்டும், அவரோட ராஜ்யத்துல நம்ம போக வேண்டும் சொல்லி தேவனோட அனாதி தீர்மானம். அதற்காகவே கல்வாரி சிலுவில அவர் ரத்தம் சிந்தி இந்த பூமிக்கு வந்தார். நம்ம ஒவ்வொருக்கும் அவர் வழிகாட்டினார். அவர் சீக்கிரமா வரப்போகிறார். நம்ம இப்ப இருந்த தேவ வார்த்தைக்கு, தேவ சத்தியத்துக்கு, தேவன் சொன்ன அந்த வெளிச்சமான அந்த தீபத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆண்டவர் நம்மளும் நம்ம குடும்பங்களும் ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்துவாராக. ஆமேன். God bless you.